illustration 38 illustration 38ல என்ன சொல்லிருக்காங்க அப்படினு பார்த்தோம்னா a work measurement study was carried out in a farm for 10 hours and the following information was generated. Okay, unit produced 350, idle time 50%, performance rating 120%, allowance time 10% of standard time. What is the standard time for task? இதுதான் கொஸ்டின். இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் நம்ம இப்போ ஆரம்பிச்சிடலாம். ஸ்டாண்டர்ட் டைம் ஈக்குவல் டு நார்மல் டைம் ப்ளஸ் அலோவன்ஸ். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இதுதான் ஃபார்முலா. இதில் பார்த்தோம் அப்படின்னா 10% ஆஃப் ஸ்டாண்டர்ட் டைம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நார்மல் டைமும் ஸ்டாண்டர்ட் டைமும் ஒன்று தான், வேர்டு டிஃபர் ஆகுதுன்னு நம்ம குழம்ப வேண்டாம். நார்மல் டைம் வந்து இப்போ வந்து 90%, ஸோ அலோவன்ஸ் வந்து 10%, ரெண்டையும் ஆட் பண்ணால் 100 நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேவா? இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து நம்ம ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார் டாஸ்க் அதை வந்து நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ டைம் டோட்டல் டைம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 10 ஹார் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை ஹார்லி கனெக்ட் பண்ணும்போது 10 ஹார்ஸ் இன்ட்டு 60 மினிட்ஸ் போட்டோம்னா நம்மளுக்கு 600 மினிட்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். லெஸ் ஐடில் டைம் 50%ன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க கொஸ்டினில். ஸோ 50% இன்ட்டு நம்மளுடைய டோட்டல் டைம் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஐடில் டைம் வந்து கரெக்டாக கிடச்சிரும், 90 மினிட்ஸ். இப்போ இந்த ரெண்டையும் டோட்டல் டைம் மைனஸ் ஐடில் டைம் ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது ஆக்சுவல் டைம் 510 மினிட்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகேவா? இப்போ நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்மளுடைய 510 மினிட்ஸ் இன்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் 120% போட்டோம்னா நம்மளுக்கு 612 மினிட்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிரும். இதுதான் 90% அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. மிச்சம் இருக்க 10% தான் அலோவன்ஸ். ஓகேவா? 90% நாங்கள் சொல்லிட்டோம்னா உங்களுக்கு என்ன, இது வந்து நார்மல் டைம். அப்படின்னா அலோவன்ஸ் வந்து 10% அப்படின்றத நம்ம பார்த்துடணும். ஸோ 10% என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ 612 வந்து 90% அப்படின்னா டிவைடட் பை 90 இன்ட்டு 100க்கு எவ்வளவா இருக்கும் அப்படின்னு நம்ம இதை போடுறோம். போட்டால் 680 மினிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதை தான் 680 மினிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லி போட்டிருக்கிறோம். ஓகே, இதுதான் நம்மளுடைய ஆன்சர். நீங்கள் இந்த ஃபார்மேட்டில் போடணும் அப்படின்றது அவசியம் இல்லை. உங்களுக்கு இது புரிஞ்சால் இதை போட்டுக்கோங்க, இல்லாட்டி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ஷார்ட்டாக முடிஞ்சிடும். இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அலவன்ஸ் கால்குலேஷன் வந்து இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஸ்டாண்டர்ட் கால்குலேஷன் இந்த 612ஓட முடிஞ்சிருது. ஓகே, இந்த அலவன்ஸ் இதுக்கானது வந்து நம்ம அங்கே வந்து ஷார்ட்டாக ஸ்ட்ரெயிட்டாக அலவன்ஸே ஃபைன் பண்ணிட்டோம். டோட்டல் வேல்யூ, அதாவது ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார் டாஸ்க் வேல்யூவே நம்ம ஃபைன் பண்ணிட்டோம் ஸ்டாண்டர்ட் டைம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமாட்டி. ஆனால் இங்கே அலவன்ஸோட கரெக்ட் வேல்யூ ஃபைன் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் வேல்யூவையும் அலவன்ஸ் வேல்யூவையும் ஆட் பண்ணி நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார் டாஸ்க் வேல்யூ 680 மினிட்ஸ்ன்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. வேற எந்த மாற்றமும் இல்லை. இந்த அல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்க மாடல் வந்து நீங்கள் வந்து பார்க்காதீங்க. ஏன்னு கேட்டால் அதுக்கு வந்து ஸ்டெப்ஸ் மார்க் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஓகே, இப்போ இல்லுஸ்ட்ரேஷன் 39 அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா த எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் த பேரோல் ஆஃப் மிஸ் பாகுபலி ப்ரோஸ் ஆர் as follows. Number of employees at the beginning of 2021 150, number of employees at the end of 2021 200, number of employees resigned 20, number of employees discharged 5, number of employees replaced due to resignation and discharge 20 members. Calculate the labor turnover rate for the factory by different methods. ஓகேவா?
லேபர் டர்ன் ஓவரோடைய டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதுக்கான ஃபார்முலாஸை நம்ம ஆல்ரெடி ரிப்பீட் பண்ணியிருப்போம், இன்னொருக்காவும் ரிப்பீட் பண்ணிடலாம். இப்போ பேஜ் நம்பர் 159ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கான ஃபார்முலாஸ் வந்து இருக்கு. அடிஷ்னல் மெத்தட் அப்படின்னா என்ன? நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி ஆடட் டூரிங் எ பர்டிகுலர் பீரியட். ஓகேவா? பர்டிகுலர் பீரியட்ல அந்த எம்ப்ளாயரை வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் உள்ள அப்படின்ற பொழுது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். செப்பரேட் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஒரு எம்ப்ளாயி உள்ள வாராரு, இன்னொரு எம்ப்ளாயி வேலையை விட்டு போறாரு. ஓகேவா? அவரா போறாரு. ஓகேவா? ஒருத்தர் லெஃப்ட் ஆனார்னா இன்னொருத்தர் ஆட் ஆன் ஆகுறாரு. இதுதான் செப்பரேட் மெத்தட், இதுக்கான ஃபார்முலா. அடுத்து ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தட் பார்த்தோம்னா ரெண்டுமே நடக்கும். ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றது நெய்தர் த அடிஷன் நார் த செப்பரேட். ஓகேவா? அடுத்து ஃப்ளக்ஸ் மெத்தட். ஃப்ளக்ஸ் மெத்தடில் அடிஷன் ஆஸ் வெல் அஸ் செப்பரேட். அவ்வளோதான், இந்த ரெண்டும் சேர்ந்தது தான். ஓகே, இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர் டூரிங் த இயர் 2021 அதை வந்து ஃபைன் பண்ணிக்கிறோம். ஏன்னா மூணுத்துக்குமே நம்ம ஒன்று தான் ஆவரேஜாக போட போகிறோம். ஓகேவா? ஓப்பனிங் என்ன 150, க்ளோசிங் என்ன 200, டிவைடட் பை 2 போட்டால் 175. ஓகே, ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஃபார்முலாஸ் படி தான் நம்ம அங்கே அப்ளை பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? இப்போ செப்பரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகுது? ஒருத்தர் வெளியில் போகிறாரு, ரிசைன்டு வந்து 20 இருக்குது, டிஸ்சார்ஜ் வந்து 5 இருக்குது. இந்த ரெண்டையும் ஆட் ஆன் பண்ணது தான் இந்த செப்பரேட்டுக்கான 25 வேல்யூ. அடுத்து ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தடில் பார்த்தோம் அப்படின்னா ரீப்ளேசிங் வேல்யூ ரிசைனேஷன் அண்ட் டிஸ்சார்ஜ் ரெண்டையும் சேர்த்தே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. 20 போட்டுக்கிறோம். ஃப்ளக்ஸ் மெத்தடில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மூணையும் ஆட் பண்ணிடுவோம். 25, அதாவது இந்த 25 இந்த 20 இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி 25 + 20 போட்டு நம்ம வந்து முடிச்சுடுவோம். ஓகேவா? இல்லுஸ்ட்ரேஷன் 39 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இல்லுஸ்ட்ரேஷன் 40, பேஜ் நம்பர் 147. ஓகே, இதில் பார்த்தோம்னா in a factory bonus of workman is paid according to Rowan plan. Okay, Rowan plan. Time allowed for a job is 40 hours. Time allowed. Okay, apna standard hour and the normal rate of wage. Rate is a 1.25 per hour. This factory overhead charged are 50 paise per hour for the horse taken. The factory cost of a work order executed by the worker is 161.875. The cost of material in each case is 100. Calculate the hours of time taken by the workman to complete the work order. Okay, இப்போ நம்மளுடைய Rowan பிளானுக்கான ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஆக்சுவல் ஹார் இன்ட்டு ரேட்டு ப்ளஸ் ஸ்டாண்டர்ட் ஹார் மைனஸ் ஆக்சுவல் ஹார் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் ஹார். ஆக்சுவல் ஹார் இன்ட்டு ரேட்டு, இதுதான் ஃபார்முலா. ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்ணால் ஆக்சுவல் ஹார் வந்து நம்மளுக்கு தெரியலை, ஸோ அதை வந்து டி அப்படின்ற வாயில் எழுதிக்கலாம். அப்புறம் ஆர் ரேட் அப்படின்றது நம்மளுக்கு 1.25 அப்படின்றது இருக்குது. ஓகேவா? ப்ளஸ் போட்டுட்டு நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் ஹார் எவ்வளோ 40 மைனஸ் ஆக்சுவல் ஹாரை டீன்னு சொல்லிக்கிறோம். ஸ்டாண்டர்ட் ஹார் 40. ஓகே, ப்ராக்கெட் ஹோல்ட் பண்ணிக்கோங்க.
அப்புறமாட்டி இன்ட்டு ஆக்சுவல் ஹாருக்கு டி போட்டோம் இன்ட்டு ஆருக்கு வந்து என்ன போடுவோம் 1.25 அப்படின்னு சொல்லிட்டு போடுவோமா. ஓகே, இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1.25 டி ப்ளஸ் போட்டுட்டு 40 மைனஸ் டி டிவைடட் பை 40 போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணணும் இன்ட்டு 1.25 டி போட்டுக்கிடுவோம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் 40யோட மல்டிபிள் பண்ணுறோம். ஓகேவா, இந்த 40யை இங்கேயும் மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னா ஓகே, இந்த 40 அப்படின்ற வேல்யூவை வந்து இந்த 1.25 அதோட நம்ம என்ன பண்ண போகிறோம் 40 இன்ட்டு 1.25 போட்டோம்னா 50 கிடைக்கும். இந்த 50 தான் நம்ம 50Tன்னு போடுறோம். ப்ளஸ் போட்டுட்டு இந்த 1.25T இந்த வேல்யூவை இதோடையும் மல்டிபிள் பண்ணுறோம். ஓகேவா, 40 இன்ட்டு 1.25T போட்டோம்னா 50 இந்த டீன்னு வந்துடும் மைனஸ் 1.25 டி ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். ஓகே, இதுக்கெல்லாம் சேர்த்து இந்த 40 போடுவோம். ஓகேவா, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமாட்டி 50 + 50 100T. ஓகே, மைனஸ் 1.25 டி ஸ்கொயர் டிவைடட் பை 40. ஓகே, இதுதான் நம்மளுடைய டோட்டல் வேஜ். ஓகே, நம்ம கொஸ்டின்ஸில் வந்து பார்த்துருப்போம். ஃபேக்ட்ரி காஸ்ட் இருக்கும், மெட்டீரியல் காஸ்ட் இருக்கும், ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் காஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை இப்போ நம்ம போட போகிறோம். ஃபேக்ட்ரி காஸ்ட் ஈக்குவல் டு மெட்டீரியல் காஸ்ட் ப்ளஸ் வேஜ் ப்ளஸ் ஃபேக்டரி ஓவர்ஹெட். ஓகே, ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் போட்டுட்டு கொஸ்டினில் இருக்கக்கூடிய வேல்யூவை இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 161.875 மெட்டீரியல் வேல்யூ 100. அப்புறம் நம்ம வேஜஸ் வந்து இப்போ நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம் 100T மைனஸ் 1.25 டி ஸ்கொயர் டிவைடட் பை 14 ப்ளஸ் எவ்வளோ 50 பைசே வந்து கொடுத்துருக்குறாங்க. 50 பைசே அப்படின்றபோது 50 பைசே அப்படின்னா 50 டிவைடட் பை 100 போட்டோம்னா 0.5. ஓகே, இப்படி இருக்குது. ஸோ இங்கே நம்ம 0.5 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். ஓகேவா, இப்போது இந்த 40 இந்த ரெண்டோடையும் இதோடையும் நம்ம இப்போ மல்டிபிள் பண்ண போகிறோம். ஓகேவா, ஓகே, இப்போ இதில் நம்ம இப்போ எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா 161.875 இன்ட்டு 40 இந்த 40 டிவைடட் பை 40லாம் இந்த 40 போட்டோன்னா 6475 ஈக்குவல் டு 100 இன்ட்டு 40 போட்டோம்னா 4000 ப்ளஸ் இந்த அப்படியே எழுதிக்கோங்க. இதை 100T மைனஸ் 1.25 ஸ்கொயர் டி ஸ்கொயர் டிவைடட் பை 40 டோட்டலாக போடுவோம். இப்போ வந்து 0.5 இன்னும் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ 0.5 இன்ட்டு 40 போட்டிங்கன்னா 20T. ஓகேவா,
20t. நம்மளுக்கு இந்த ஃபார்மேட் வந்து கிடச்சிருச்சு. அதுக்கப்புறமாட்டி நம்ம என்ன பண்ணுவோம்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 6475 minus 4000 equal to 100t minus 1.25t square plus 20t. இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 2475 equal to அடுத்து என்ன பண்ணலாம், இந்த 100tயையும் இந்த 20tயையும் ஆட் பண்ணிடலாமா. 120t minus 1.25t square இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போது நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னா ஃபார்மேட் சொல்லுங்கள். ax square plus bx plus c equal to 0. இதை x equal to minus b plus or minus b square minus 4ac divided by 2a the whole square. இதுதான் quadratic equation. இப்போ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா 1.25t square minus 120t plus 2475 equal to 0ன்னு போட்டுடலாமா. ஓகே, போட்டதுக்கு அப்புறமாட்டி t is equal to minus 120 plus or minus 120 the whole square minus 4 into 1.25 into 2475. இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு கோடை போட்டு 2 into 1.25. ஓகே,